அதாவது தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற மாதிரி செய்யறாங்கிறாங்க. இது எதுக்காக உங்க மதுரையில சொல்றாங்கன்னு கேட்டா, மதுரையில உங்க ரெண்டு காரணத்துக்கு சொல்லலாம். ஒன்னு, மதுரை மாவட்டத்தில் முன்னாள் நிர்வாகிகளா இருந்தாங்க இல்லையா, அப்ப அவங்கள நம்ம கலைச்சோம், தலைமையில இருந்து நினைஞ்சோம், ஏற்கனவே ஒரு கலைச்சி ஒரு பொறுப்பாளரை போட்டோம் முந்தி. இது அந்த பொதுக்குழுக்கு அப்புறம். அப்ப பாக்குறோம் நினைக்கிறீங்கன்னா ஒரு மாவட்ட நிர்வாகியா இருக்கிறாங்க, அவங்களை போட்டு எடுத்தேன்னு என்ன செய்றீங்க, கலைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமா இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்க நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்ம ஒரு அமைப்பில் இருக்கிறோம். அந்த அமைப்பில் எதுக்கு இருக்கிறோம்னா, அந்த பெல்ட்ல நம்ம இருந்து கட்டுக்கோப்பா இருந்தா தான் காரியங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்ட அடிப்படையில் ஒரு கிளை நிர்வாகம் இருக்குன்னு வைங்களேன், அந்த கிளையை விட மாவட்டம் பெருசு அப்படி ஒத்துக்கொள்ளணும். மாவட்டத்தை விட மாநிலம் பெருசு. அந்த மாநிலத்தில் கூட மாநில நிர்வாக குழு இருக்கும், நிர்வாக குழு விட மாநில செயற்குழு பெருசு, மாநில செயற்குழுவை விட மாநில பொதுக்குழு பெருசு. ஏன்? அந்த பொதுக்குழு தான் மாநில நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறது. அப்ப நம்ம அமைப்புலையும் உலகத்தில் எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி, பொதுக்குழு தான் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகாரம் நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுக்குழு யாரு? அனைத்து கிளை நிர்வாகிகளும் கூடி கூடுற சபை. பொதுக்குழு என்ன? ஒவ்வொரு கிளையில உள்ள நிர்வாகி அங்க வந்துடுறாங்க, எல்லாருமா கூடி எடுக்கிற ஒரு முடிவை ஒரு பகுதியில் உள்ளவங்க மட்டும் என்ன செய்யக்கூடாது, மறுக்க கூடாது. இப்ப மதுரையில் அந்த சென்னை பொதுக்குழுவுல ஒரு நிர்வாக மாற்றம் செய்யறோம். பொதுக்குழுவில் உள்ள எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்ப உங்க ஊரை சேர்ந்த சையது இப்ராஹிம் என்ன செய்யறாரு, மாநில பொருளாளராக அவர் தேர்வு செய்யப்படுறாரு. நாங்க எல்லாருமா கூடிதான் ஆய்வு செஞ்சுதான் அவர் செஞ்சோம், தேர்ந்தெடுத்தோம். அவர் பொருளாளராக போடுவோம். நம்ம ஒதுங்குறோம். நம்ம ஒதுங்கின பிறகு அந்த காரியங்கள் செய்வது நல்ல ஆட்கள் நம்ம தேர்ந்தெடுத்து போனோம்னா நல்லபடியா இருக்கும்னு சொல்லி தேர்ந்தெடுத்து நாங்க உங்கள்ட்ட ஒப்புதல் தான் கேட்டோம். நாங்க நியமிக்கல. சென்னை பொதுக்குழு என்ன செய்யல, நாங்க நியமனம் செய்யல. உங்கள்ட்ட ஒப்புதல் காரண காரியத்தில் விளக்கணும். நீங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டு நினைச்சிட்டீங்க. ஒருவரை தலைவரா சுலைமான தலைவரா தேர்ந்தெடுத்தீங்க, அப்துல் ஹமீத் பாயை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தீங்க, சையது இப்ராஹிம் பொருளாளர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா என்ன செய்யணும், எல்லாரும் கட்டுப்படணும். என்ன செய்யணும், ஆளுக்கு மரியாதை, அந்த பொறுப்புக்கு மரியாதை இருக்கு. இப்ப நான் சுலைமான் தலைவர் நான் கட்டுப்படணுமா இல்லையா? சுலைமான் நம்ம தலைவரா தேர்ந்தெடுத்தா என்ன செய்யணும், அவருக்கு கீழே இருந்து நம்ம செயல்படணும். அதான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை இல்லை, அந்த பொறுப்புக்கு மரியாதை இருக்கு. அந்த பொறுப்பு இன்னைக்கு இவர் இருப்பார், நாளைக்கு வேற ஆள் இருப்பாரு, நாளைக்கு நீங்க கூட அந்த பொறுப்புல உட்காரணும். யாரு போய் இருந்தாலும் அந்த பொறுப்புக்கு மரியாதை இருந்தா தான் என்ன செய்ய ஒழுங்கா இருக்கும். இவங்க என்ன செஞ்சாங்க, என்னைய விட இப்லீஸ் மாதிரி, என்னைய விட சையது இப்ராஹிம் பெரிய ஆளா, எப்படி போகுது மேட்ரு? அதே தான் இப்லீஸ் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சவன என்ன செஞ்சான், நான் யாரு இவர் யாரு, அவன் லாஜிக் என்ன, யாரு சொல்றான்னு பார்க்க மாட்டேங்கிறான். அல்லாஹ்வுல இந்த ஆர்டர் பண்றான்னு கேட்காம என்னைய நெருப்புல படைச்ச, அவர் மண்ணுல படைச்ச, ஆனா கைரும் மின்ஹு, நான் தான் அவரோட மேலானவன் சொன்னேன். நீ மேலானவன் தொலைஞ்சிட்டு போடா, உன்னை விட மேலானவன் உத்தரவு போடுற சைதா செய்ய சொல்லி அதை பண்றியான்னு கேட்டா, அவன் உத்தரவு போடுறவன் யாருன்னு பார்க்காம யாரை போய் பார்க்கறான், இந்த ஆதம பார்க்கறான். ஆதமோட நான் பெருசா, ஆதம் பெருசா. அல்லாஹ் என்ன போடா தூக்கி எரிஞ்சு விட்டான். அப்ப அல்லாவே அதிரடி ஆக்ஷன் தான். இப்லீஸுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், இப்லீஸுக்கு அல்லாஹ் எடுத்த நடவடிக்கை தான் இப்லீஸ் தன்மைக்கு எடுக்கணும். இவர்கள் சையது இப்ராஹிமை பார்க்கணுமா, நம்மளை எல்லாம் விட மேலான ஒரு பொதுக்குழு, அது நீங்களா இருக்கிறீங்க. பொதுக்குழு யார் இருக்கா, இவர்களும் அடங்குனது அந்த பொதுக்குழு. இந்த மாவட்டத்தின் ஒவ்வொரு கிளைகளும் அடங்கின ஒரு பொதுக்குழு. பொதுக்குழு ஒருவரை பொருளாளராக தேர்ந்தெடுத்திருக்கும் பொழுது அவர் பொருளாளர் சையது இப்ராஹிமை நீங்க பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும், நம்மளை எல்லாம் விட ஒரு மேலாண்மையான ஒரு அமைப்பு அவரை ஒத்துக்கொண்டிருக்கிறது, நம்ம கட்டுப்பட்டு போகணும். இதை விட்டுட்டு நாங்க நேற்று வந்தவன், கள்ளமிட்டாய் விற்கிறவன், மிச்சர் விற்கிறவன், எப்படி இது? அப்படியே மக்கத்து காப்பீர்களுடைய மெண்டாலிட்டி. அந்த குலப்பெருமை அடித்தார்களே, இந்த மாதிரியான வாசகங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. உங்கள்கிட்ட பரவலா பேசப்படுறது மட்டுமில்ல, எங்களுடைய இப்ப சுலைமானுக்கே போன் போட்டு, தலைவருக்கே போன் போட்டு பேசப்படுகிறது, பொதுச்சாளருக்கே போன் போட்டு பேசப்படுகிறது. ஒரு கட்டத்தை ரெக்கார்ட் பண்ணுங்க, நான் தான் சொன்னேன், இது நமக்கு போறதுக்கு ஓவரா இருக்குது, இப்லீஸ் வேலை செய்யறாங்க, இது இப்லீஸ் வேலைங்கிறது. நான் பெருசா நீ பெருசாங்கிறத இப்லீஸ் வேலைங்க. ஒருத்தன் தலைவரை தேர்ந்தெடுத்தா அவன் தான் உலகத்தில் சிறந்தவன் அர்த்தமா? அல்லாஹ் அந்த பொறுப்பை அவனுக்கு கொடுத்திருக்கான்னு அர்த்தம், அவ்வளவுதான். அவனை விட சிறந்தவன் கீழே இருக்கலாம். நீங்க என்ன விளங்கிக்கிறன்னு, மதுரை மாவட்ட தலைவர் ரஃபீக் இருக்காருன்னா இந்த ஒட்டுமொத்த மதுரையில் அவர் தான் பர்ஃபெக்ட், அவர் தங்கம் அர்த்தமா? அல்லாஹ் அவற்றை அந்த சுமையை சுமத்திருக்கிறான், நம்மகிட்ட சுமத்தல, கட்டுப்படணும். அவரை விட நீங்கள் பணத்தில் சிறந்தவரா இருக்கலாம், குணத்தில் சிறந்தவரா இருக்கலாம், சீனியாக்கு உள்ளவரா, அதெல்லாம் மேட்ரு.
உங்களை தேர்ந்தெடுக்கல, அவர் தேர்ந்தெடுத்தான், அல்லாஹ் கொடுத்துட்டான். நீங்க என்ன செய்யணும்? யாருக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டானா கட்டுப்படுவோம் அப்படின்னு பாக்குற விட்டுட்டு, நான் 80ல இருந்து இருக்கிறேன், நான் 85ல இருந்து இங்க இருக்கிறேன், நான் 95 ஜெயிலுக்கு போனேன். இது என்ன? இதை இதா தௌஹீது? இதை சொல்வதற்கான அமைப்பு உண்டாக்கணும். நம்ம என்ன செய்வோம்? எதையுமே கடைசியை தான் பார்க்கணும். அல்லாஹ்வை கடைசியை தான் பார்ப்போம். 25 வருஷம் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்னை வரட்டி விட்டார். இப்போ 2003 அப்படி செஞ்சேன், 2002 அப்படி செஞ்சேன், இப்ப 2009 என்ன பண்ண அதான் பார்க்கணும். இவர் என்ன செய்யறாங்க? நாங்க அதை பண்ண இதை பண்ண எதை வேண்டாலும் பண்ணிட்டு போ. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ ஜெயிலுக்கு போ, ஜெயிலுக்கு போகாம ஏறி அடி உதம் வாங்கி கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு போ. அழிச்சு குட்டி. இப்ப ஒரு கடையில ஒருத்தனை வேலைக்கு வச்சிருவோம், 25 வருஷமா விசுவாசமா இருந்தான், போன மாசம் 10,000 ஓடி போயிட்டான். நம்ம எதை பார்ப்போம்? 25 விசுவாசத்தை பார்ப்போமா? கடைசியில் உள்ள 10,000 திரும்பி போன பார்ப்போமா? எதை பார்ப்பீங்கன்னு கேட்டேன். நேற்று உள்ளதான் பார்ப்பீங்க, இன்னைக்கு உள்ளதான் பார்ப்பீங்க. அல்லாவும் எதை பார்ப்பான்? ஒருத்தர் 25 வருஷம் தௌஹீதா இருந்து சாவும்போது தர்காவுல போய் செத்துட்டாண்டா, 25 வருஷம் தௌஹீத் அல்லாதே பார்ப்பான். எங்க போய் தர்காவுல அவளியாவது செத்து போயிட்டான். இப்ப அல்லாஹ் என்ன பார்ப்பான்? இவர் 25 வருஷம் அடி வாங்கி இருக்காரு, 25 வருஷம் அதான் அழிஞ்சு போச்சே. அப்ப நம்மள்ட்ட ஒரு நோய் இருக்கிறது. நம்ம எத்தனை வருஷம் என்ன பண்ணோம்? அதெல்லாம் வரவே கூடாது. இதெல்லாம் ஒரு சுமைன்னு நினைக்கணும். அல்லாஹ் ரிலீஃப் ஆகிட்டான் அல்ஹம்துலில்லாஹ்னு நினைக்கணும். ஆனா தந்தா என்ன செய்யணும்? அது சுமந்து காட்டணும், நன்மையும் கூட கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி என் மீது அல்லாஹ் சுமத்தும் போது நான் அதை சுமந்து என்ன செய்யணும்? அது அந்த கடமையை நான் ஒழுங்கா செய்யணும். என் மீது அல்லாஹ் சுமத்தலைன்னா என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்முடைய கேள்வி எனக்கு குறைச்சு விட்டான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அப்படி ஒரு அமைப்புல போய்கிட்டு இருக்கணும். இவங்க என்ன செய்யறாங்க? சையத் இப்ராஹிம் தங்களை ஒப்பிட்டு இருக்கவே செய்யட்டும். சையத் இப்ராஹிமை விட 1000 மடங்கு உயர்ந்தவங்களா இருக்கட்டும். உங்களை தேர்ந்தெடுக்கலையே. ஆதமோட இப்லீஸ் உயர்ந்தவன் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும். அல்லாஹ் தேர்ந்தெடுக்கலையே, இவர் தானே தேர்ந்தெடுத்து விட்டான். அதுக்கு என்ன செய்யறது? அப்ப அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் சமூக மாதிரி அல்லாஹ் சமூகம் நான் சொல்ல வரல. மேலே உள்ள ஒரு நமக்கும் நாங்கள் ஒத்துக்கொண்ட ஒரு மேலமைப்பு ஒன்றை சொல்லும் பொழுது அது கட்டுப்படணும். என்ன செய்யக்கூடாது? அதுக்கான அனைத்தையும் கரெக்டா தலைமை கண்டுபிடிக்கணும் சொல்ல இயலாது. நல்லவர்களை கூட பொதுக்குழு கண்டுபிடிக்க தவறலாம். இவரு தான் நாட்டிலே நல்லவரா இருக்கலாம், ஆனா இவரை தேர்ந்தெடுக்கும் பொதுக்குழு உதாரணமா ஒட்டுமொத்த நாட்டில் இவர் மாதிரி ஒரு ஆள் இல்லாம இருக்கலாம். அனைத்து பொதுக்குழு மக்களுக்கு தெரியுமா? இவர் தேர்ந்தெடுத்துரும். நீங்க என்ன செய்யணும்? இவர் கட்டுப்படணும். அப்ப இதுதான் சரியான ஒரு முறை. அவர்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது நீக்காம என்ன செய்வாங்க? தலைமை கட்டுப்பட மறுக்கிறாங்க. நாங்க தனி எந்த அளவுக்கு குர்ஆன் ஸ்கூல்ல வச்சு நாங்க போட்டி பொதுக்குழு நடத்துவோம். நம்ம குர்ஆன் ஸ்கூல்ல நம்ம நடத்தின தலைமையின் கீழே உள்ளதுல போய் என்ன செய்வாங்களா? அவங்க நாங்க போட்டி பொதுக்குழு நடத்துவோங்கிற அளவுக்கு பொதுச்செயலாளருக்கு சவால் விடுறாங்கன்னா இது இப்லீஸ் தனம். இதுக்கு அல்லாவும் அதிரடி நடவடிக்கை தான் எடுக்க சொல்லி இருக்கிறான். ஏன் அவ்வளவு வேணாம்? 3 பேர் ரசூலுல்லாஹ் சமூக பேசி என்ன செஞ்சு விட்டாங்க? 3 பேர் காபு இப்னு மாலிக் இருக்காரு, அவரோட சேர்ந்த சகாக்கள் 2 பேரு அந்த தபுக்கு போருக்கு போகாம இருப்பாங்கல்ல, ஒதுக்கி வச்சிருந்தாங்கல்ல. என்ன தப்பு செஞ்சாங்க? போருக்கு போல அவ்வளவுதானே, கட்டுப்பட்டு இருந்தாங்களா இல்லையா? அதுக்காக மாறி போயிட்டாங்களா? அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும்? நம்ம சரி ஒரு அமைப்புல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டான் நம்மளும் நினைக்கணும். நல்ல வழிக்கு செய்யப்படாது நம்மள எல்லாம் காப்பாற்றி அப்படி நினைக்கிற விட்டுவிட்டு நான் பெரியவனா செய்யப்படாது பெரியவனா என்ன இது இது இஸ்லாம் நினைக்கிறீங்களா? இது ஒண்ணுக்காக வேண்டி ஒருத்தர் தூக்கி போடக்கூடாதா? இது நோயா? இது தௌஹீதா? இது எப்படின்னா இப்ப நான் போய் நான் பெருசா சுலைமான் பெருசானா என்கிட்ட படிச்சவ தானே சுலைமானு. அப்ப நான் இதே மாதிரி நான் பேசினேன் என்ன ஆகும்? நான் படித்தேன், என்கிட்ட அழிப்பு போய் என்கிட்ட தான் அவர் ஓதுனாரு. நீங்க அவர் என்னையோட நான் 80ல இருந்து அவர் தௌஹீத சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் 90ல இருந்து சொல்ற நான் சொல்ல முடியுமா? அது தௌஹீதாது அப்படி நான் சொன்னா நான் தௌஹீத்வாதியா? அப்படி நான் நினைத்தேன் நான் தௌஹீத்வாதியா? இப்ப அல்லாஹ் தன் பொறுப்பை கொடுத்துருக்கான், அவ்வளவுதான் நினைக்கணும். யாருக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுத்துருக்காங்க என்ன செய்யணும்? அது இல்லாதனால நடவடிக்கை எடுத்தோம். இதனால அதிரடிக்கிறாங்க. இந்த அதிரடி தேவையா இல்லையா? அதே நேரத்தில் இன்னொன்னு பார்க்கணும், கிளையில உள்ளவங்க இவங்கள்ட்ட அப்படி நடத்தினான்னு வைங்க, அந்த அதிரடி செஞ்சிருக்கிறாங்க. நம்ம தலைமையிலிருந்து செய்யும் போது அதிரடியா இருக்குன்னா, கிளையில உள்ளவங்க மாவட்டத்துக்கு ஏதாவது நடந்துட்டான்னு வைங்க, எத்தனை தடவை அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க அதிரடி. அப்ப உங்களுடைய இசத்துக்கு நீங்க அதிரடி பாக்குறீங்க. நாங்க ஜமாத்துடைய இசத்துக்கு அதிரடி, நம்ம இசத்து நம்ம நடவடிக்கை எதுக்கு? ஜமாத்துடைய இசத்துக்காக வேண்டிய அதிரடி. இதை வச்சுக்கிட்டு அதிரடிங்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்போ அதிரடி இந்த பாக்கர் மேட்டருக்காக அதிரடி வருது, அதிரடியா எடுத்துட்டாங்க. பாக்கர் மேட்டர்ல அதிரடி இல்லைங்கிறது குற்றச்சாட்டு. எல்லா குற்றச்சாட்டு என்ன? என் மேல திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, இவர் எப்போ தூக்கி போட்டிருக்கணும், இவர் அப்ப அதிரடி இல்லாம இருக்கு. அதிரடியா இருந்திருக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் கடுமையான இருந்திருக்க வேண்டும். நானே ஃபீல் பண்ற அளவுக்கு
அது அவ்வளவுக்கு அவருக்கு செலவு கொடுத்தாங்க. அது காரணம் என்னன்னா நிர்வாக குழுவுல பலரும் இருந்தார்கள். அதுல ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போதெல்லாம் பாதி பேர் என்ன செய்வாங்க, வேணாங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு நானே தனிச்சு எடுக்க முடியாதுல்ல. அந்த நிலையில் கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது எல்லாரும் இதனுடைய பாமுனியர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. நம்ம ஒரு இதை கொண்டு வருவோம், இல்ல வந்து ஒரு விட்டுருவோம் மேம்பாங்க, எல்லாரும் கேட்போம். அங்கிட்ட கிட்ட சொல்லும் போது என்ன செய்ய முடியல, ஒரு ஒத்த கருத்து வர முடியல. இப்ப உள்ள நிர்வாகம் எல்லாம் நினைஞ்சிருக்கிறான் ஒரே மாதிரி குரான் ஹதீஸ் அப்படி நூறு பிடிச்ச மாதிரி நிக்குது. இவர்கள் மாதிரி பிரபலியம் இல்லாதவர்களா இருக்கலாம், இவர்களை போல பல பேருக்கு பேச்சாற்றல் இல்லாதவர்களா இருக்கலாம், அறிமுகம் இல்லாதவர்களா இருக்கலாம், மீடியாவில் முகம் காட்டாதவர்களா இருக்கலாம். இஹ்லாஸாக வெளிப்படையாக இஹ்லாஸ் அல்லாஹ் தான் அறிஞ்சவன். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இஹ்லாஸை சொன்னால் கட்டுப்படுறவங்களா இருக்கிறாங்க, குர்ஆனை சொன்னால் கட்டுப்படுறவங்களா இருக்கிறாங்க. அதான் முக்கியம். ஆளை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, முடிவெடுக்க மாட்டாங்க. தப்பு தான், ரைட்னா ரைட் தான். அந்த மாதிரி எடுக்கக்கூடியவர்களாக எங்கள் தலைமையில் இருந்த நிர்வாகங்கள் இருக்கவில்லை. ஏன், அதுல 2 தரப்பான மக்கள் கலந்திருந்தார்கள். இவரை வைத்து அல்ல மொத்தத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கிறான், அவரை மட்டும் அனுப்பாம நினைச்சிட்டான்ல. அது மாதிரி ஆளுங்களை மொத்தமாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஆட்களாவே இருப்பாங்க. அதாவது இப்ளீஸ் நடவடிக்கை எடுக்கத்தக்கவர்களாக இருந்து நான் எவனும் கட்டுப்பட மாட்டேன், என் இஷ்டப்படிதான் நான் எதையும் செய்வேன் என்று சொல்லக்கூடியவர்களாகவா பார்த்து நினைச்சிருக்கான்ல. அப்படி அடிக்கும் மொத்தமா சேர்த்து அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு இது செய்ய வேண்டிய வேலையா இல்லையா? இவங்க செய்யறது நம்ம போய் சுமந்துட்டு இருக்கோம், நீங்க சுமக்கணுமா? அவனுடைய அயோக்கியத்தனத்துக்காக இவன் நான் செஞ்சது நான் தலை குனியலாம், நான் மோசடி செஞ்சு நான் தலை குனிஞ்சா ஓகே, வெளியே இருக்கப்பட்டது நான் தலை குனிவேன், உள்ளுக்கு நானே உட்கார்ந்துட்டு இருந்தா நீங்க தலை குனியணும். அந்த பொறுப்புல என்னை வச்சுக்கிட்டு இருப்பார்களே, ஆனால் தலை குனிவு யாருக்கு? எனக்கு அல்ல, உங்களுக்கு தலை குனிவு. என்னை தூக்கி எரிஞ்சுட்டா நான் மட்டும் தான் சுமக்கிறேன், நான் செஞ்சது நீங்க எங்க சுமக்கணும்? அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப கேள்வி நான் கேட்கிறேன், இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஏதாவது பதில் சொல்ல இருந்தா உங்களுக்கு? நாங்க இதுதான் போய் இருப்போம்ன்ற ஆள்கிட்ட போய் கேட்டா அப்படியே இது எவ்வளவு கேவலத்தை உண்டா அதுக்குள்ள வழங்குற கேவலத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். கேவலத்தை என்ன செய்யறாங்க, விரும்பி தலையில் சுமந்து கொள்கிறார்கள். இதுக்கெல்லாம் நம்மகிட்ட ஆன்சர் இருக்குதா? இந்த எவனை செஞ்சு நம்ம ஏன் சுமக்கணும், இவனுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்குன்னு நினைக்காம முட்டு கொடுக்க போனாங்க, முட்டு கொடுக்க முடியல. எந்த ஒரு கேள்விக்கு என்ன இல்ல, பதில் சொல்ல முடியல. இப்படி ஒரு நிலைக்கு உங்களை தள்ளணுமா? அதனால இந்த ஜமாத்துல எடுத்த நடவடிக்கைகள் ரொம்ப கரெக்டான தாமதமான நடவடிக்கை நான் சொல்லுவேன். என்னுடைய கருத்து பிரகாரம் நாம இந்த நிர்வாகம் தான் கொஞ்சம் கரெக்டா போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே நல்ல மக்களா தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டோம். இப்ப இன்னும் கொஞ்சம் 1-2 ஃபில்டர் ஆகி சுத்தமா இருக்கிறாங்க. அதனால நல்ல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. குர்ஆனுக்கு நல்லதுக்காக நடவடிக்கை எடுத்த வரவேற்பு செய்யுங்க. ஒரு குடிகாரனா இருந்து ஒரு மாவட்டத்தில் தலைவராக இருக்கான் நீக்கிறாங்கன்னா அதுல நீங்க பார்க்க கூடாது, பாராட்டணும். சண்டை ஜமாத் நீங்க பேசுறானா இல்லையா? பேரணாம்பட்டில் தப்லீக் ஜமாத்துல இருந்து ஒரு இஜ்திமாவுல பேசியிருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க, இவங்க மாதிரிலாம் நடக்க முடியாது, பண்ண ஒரு முத்தவலி நிக்க முடியுதா, ஊழல் பண்ணிட்டான் தூக்கி கடாசி போடுறாங்களப்பா. திரும்ப பாருங்க, இது உனக்கு கௌரவம். தப்லீக் ஜமாத் என்ன பேசுறான், யாரா இருந்தாலும் பாருப்பா, யாராவது கடாசி எரிஞ்சிடறாங்களப்பா. அப்ப எதுக்கு நான் சொல்றேன், இந்த அதிரடிங்கிறதுலாம் ஒரு வாதம் கிடையாது. தேவையான நேரத்தில் அதிரடியான எடுப்பதுதான் உங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றும். அப்பதான் தாவா, நீங்க இதை செஞ்சு இப்படி தாவா செய்வீங்க போய். இப்ப நான் ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டேங்க, என்னையே தலைவரா நீ ஏத்துக்கிட்டு போனா எப்படி போய் மக்கள்கிட்ட சொல்லுவீங்க? நீங்க சொல்றது மக்கள் இப்ப ஏத்துக்குருவாங்க, பில்டர் இருந்ததுன்னு ஏத்துக்குருவாங்க. நம்மளை பாதிக்குது, நம்ம தாவா பாதிக்குதுங்கிற நேரத்தில் ஒரு ஜமாத் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதான் இந்த ஜமாத் செஞ்சிருக்கு. இது அதிரடிங்கிற ஒரு விஷயம்.